எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE ப்ராபபிலிட்டி சாப்டர்ல எக்ஸசைஸ் 13.1 6th சம் சொல்லித்தரோம். A coin is tossed 3 times. ஸோ 6th ஃபர்ஸ்ட் வந்து 3 times அப்படின்னா அவுட்கம் சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஹெட் 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 டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல் டெய்ல் tail head head tail head tail 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 head tail tail tail. So n of s வந்து 8. அவங்க வந்து e என்ன ஈவெண்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னா e வந்து head on third toss. ஹெட் ஆன் தேர்ட் டாஸ் அப்படின்னா தேர்ட் டாஸில் ஹெட் எங்கெல்லாம் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது. ஸோ ஹெச் 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 ஹெச்டிஹெச் டிடிஹெச் இங்கே இருக்குது, டிஹெச்ஹெச். ஸோ என் ஆஃப் இ வந்து 4. probability வந்து n of e by n of s, favorable by total. So 4 by 8. Next f வந்து head on first 2 tosses. Heads on first 2 tosses. First 2 toss னா இங்க இதை எடுத்துக்கலாம். head 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 அப்புறமா head head tail, அவ்வளோதான், இது 2 தான் வரும். ஸோ n of f வந்து 2 அவுட்கம் இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் f வந்து n of f by n of s. ஸோ 2 by 8. இப்போ வந்து எல்லாத்துலேயும் டிட்டர்மைன் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கிவன் எஃப் கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கிவன் எஃப்க்கு வந்து இ இன்டர்செக்ஷன் எஃப் தேவைப்படும். இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து இக்கும் எஃப்க்கும் இன்டர்செக்ஷன் வந்து இதுதான் ஹெட் ஹெட், இதுதான் காமனாக இருக்குது. இடத்துலையும் காமனாக இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ ஹெட் ஹெட் ஹெட். n ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து 1. probability of E intersection F வந்து n of E intersection F divided by n of S. So 1 by 8. So இதான் கண்டுபிடிச்சாச்சு. P of E given F கேட்குறாங்க. அதுக்கு இதான் ஃபார்முலா. probability of E intersection F divided by P of F. E intersection F இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by 8. இதுவும் P of F வந்து 2 by 8. 8 8 cancel ஆகிடும். ஸோ 1 by 2. இதுதான் ஆன்சர். Next 6th second sum. A event வந்து at least 2 heads. ஸோ அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னால் 2 ஹெட்டாவது இருக்கணும். இப்போ 2 ஹெட்டும் இருக்கலாம், 3 ஹெட்டும் இருக்கலாம். ஸோ அது இதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ 3 ஹெட்ஸ் உள்ளது இது, 2 ஹெட் இதெல்லாம் இருக்குது. 1 ஹெட் மட்டும் எடுக்கக்கூடாது. ஸோ ஹெச்ஹெச்டி டிஹெச்டிஹெச் டிஹெச்ஹெச் 2 ஹெட் 3 ஹெட் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 2 ஹெட். நான் 2 விட ஜாஸ்தியாக இருக்கிறது.
head 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 tail head tail head head tail head head. So n of e வந்து 4, probability of e வந்து n of e by n of s. So 4 by n of s வந்து 8. Next f வந்து என்ன கொடுத்திருக்காங்க, at most 2 heads. At most 2 head னா 2 head விட கம்மியா இருக்கணும். So 1 head எடுத்துக்கலாம், no head எடுத்துக்கலாம், 2 head எடுத்துக்கலாம். No head னா மூணுமே tail. 1 head உள்ளது வந்து HTT THT TTH 1 head உள்ளது எடுத்துக்கலாம். 2 head உள்ளது வந்து THH HTH head head tail. So no head, 1 head, 2 heads. அது வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். So 1 2 3 4 5 6 7. So n of f வந்து 7. Probability of f வந்து 7 by n of s by n of f by n of s. So 7 by 8. Next e intersection f கண்டுபிடிக்கணும். இப்போ e க்கும் f க்கும் intersection பார்த்தோம்னா THH இருக்கு, 2 heads உள்ளது எல்லாமே இருக்கு இதில். ஸோ 3 events இருக்கு. e intersection தான் காமனாக இருக்கு. ஸோ HHT HTH THH. n of e intersection f வந்து 3. probability of e intersection f வந்து n of e intersection f divided by n of s. So 3 by 8. So probability of e given f கேக்குறாங்க. Probability of e intersection f divided by p of f. e intersection f இது 3, p of f இது 7 by 8. So இது ரெண்டு substitute 3 by 8 by 7 by 8. 8 8 cancel ஆயிடும். 3 by 7. இதுதான் answer. Next 6th third sum. E வந்து at most 2 tails. So E equal to at most 2 tails னா 2 tail, 1 tail, no tail. No tail வந்து head எடுத்துக்கணும். at most னா அதை விட கம்மியா இருக்கிறதுலாம் எடுத்துக்கலாம். அப்புறமா 1 tail உள்ளது HTH HHT THH. அப்புறமா 2 tails. tail head tail head tail head tail tail. So 1 2 3 4 5 6 7. So n of e வந்து 7. Probability of e equal to n of e by n of s equal to 7 by 8. Next f வந்து at least 1 tail. At least 1 tail னா 1 tail, 2 tail, 3 tail. 1 னா 1 விட ஜாஸ்தியாவும் எடுத்துக்கலாம். At least 1 tail. 1 tail உள்ளது head tail head 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 tail tail head head. 1 tail எடுத்துக்கலாம். அப்புறமா 2 tail 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 head head tail 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 head tail. அப்புறமா 3 tailம் எடுத்துக்கலாம். tail tail tail. 1 2 3 4 5 6 7.
ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் f வந்து n of f வந்து 7 n of f by n of s. So 7 by 8. E intersection f calculate பண்ணோம். E intersection f னா இதில் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஹெட் இது இருக்கு, இது இதில் இல்லைனால இது வேண்டாம். ஹெட்டு 2 ஹெட் உள்ளது இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இதில் 2 டெயில் உள்ளதும் இருக்கு. இது இல்லை, டெயில். ஸோ இது ரெண்டு கிடையாது. ஸோ இதில் வந்து என்ற காமன் வந்து இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து ஹெட் டெயில் ஹெட் டெயில் ஹெட் டெயில் ஹெட் டெயில். So n of E intersection F வந்து 6. Probability of E intersection F வந்து 6 by 8. So probability of E given F. Probability of E intersection F divided by P of F. E intersection F இங்க கண்டுபிடிச்சோம் 6 by 8, P of F வந்து 7 by 8. So 6 by 8 by 7 by 8. So 8 cancel ஆயிடும். 6 by 7. So இதுதான் ஆன்சர். Next, 7th sum. 2 coins are tossed once. 2 coin toss நாலே sample space இது மாதிரி இருக்கும். Head tail head tail. So first sum வந்து tail appears on one coin. Tail appears on one coin தான் E என்ற ஈவெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே இருக்கு டெயில் ஹெட் டெயில் n of E 2. ஸோ இது வந்து 4 இருக்கிறனால n of S வந்து 4. ப்ராபபிலிட்டி ஆஃப் E வந்து n of E by n of S. ஸோ 2 by 4. ப்ராப்பர்ட்டி ஆஃப் E கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம E இன்டர்செக்ஷன் எஃப்பும் P ஆஃப் எஃப்பும் தான் தேவைப்படும். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக கால்குலேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எஃப் வந்து ஒன் காயின் ஷோஸ் ஹெட். So one coin shows head na head tail head. So n of f to p of f, n of f by n of s, 2 by 4. So E intersection f இது ரெண்டுத்துலையுமே காமனாக வந்து இதுதான் இருக்கு, ரெண்டுமே இருக்கு.
head tail, tail head. So n of E intersection F வந்து 2 P of E intersection F. N of E intersection F by N of S. 2 by 8, 2 by 4. So next P of E given F கேக்குறாங்க. P of E intersection F divided by P of F. So இது 2 by 4, P of F வந்து 2 by 4. So இதில் எழுதணும் 2 by 4 divided by 2 by 4. So இதுவும் cancel ஆயிட்டு 1 கிடைக்கும். இதுதான் answer. Next is 7th second sum. A என்ற ஈவெண்ட் வந்து no tail appears. So tail இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. So A equal to அப்போ ரெண்டுமே head தான் வரும். F வந்து no head appears. இப்போ head இருக்கக்கூடாதுன்றாங்க. So tail. So N of F வந்து 1, P of F வந்து N of F by N of S. 1 by 4. So E intersection F. So இது ரெண்டுத்துலையுமே காமனாக எதுவுமே இல்லை, அதனால நல் செட்டு இப்படி எழுதலாம், இல்லாட்டி இப்படி போடலாம், ரெண்டுத்துல எது வேணும். ஸோ N of E அதில் நல் செட்டில் எதுவுமே இல்லாதனால 0. P of E intersection F வந்து P of E intersection F 0 தான் வரும். ஸோ P of E given F கேட்குறாங்க. ஸோ P of E intersection F divided by P of F. So இது 0 by 1 by 4. 0 by anything 0. So இதுதான் 0 தான் answer. Next 8th sum. A die is thrown 3 times. 3 times அப்படின்னா die வந்து 1 time task 6 outcome வரும். 3 timesனா 6 into 6 216 outcome வரும். A die thrown 3 times. So sample space வந்து 6 into 6 into 6 216. என்ன கேட்குறாங்கன்னா 4 appears on the third toss. ஸோ அதுதான் ஏன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 4 appears on the third tossனா அந்த 1,1. ஸோ அந்த மாதிரி 36 அவுட்கம்லேயுமே 4 வர்றது. ஸோ 1,2 4, இந்த மாதிரி 1,6 4, அந்த மாதிரி 6,1 4 6,2 4 6, அந்த 2 die task உள்ள அவுட்கமே தான். ஆனால் லாஸ்ட் இது வந்து 4 போடணும். ஸோ N of E வந்து இப்போ இதில் 36 வரும். அடுத்தது 6 and 5 respectively on first 2 tosses. F வந்து 6 5 appears on first 2 toss.
ஸோ 6 5 அப்புறமா 1 வரலாம். 6 5 2 6 5 3 6 5 4 6 5 5 6 5 6. ஸோ n of f வந்து 6 அவுட்கம். ப்ராபபிலிட்டி ஆஃப் வந்து n of f by n of s. 6 by 216. இப்போ ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குதுன்னு பார்த்தா இங்கே 6 5 4 இருக்கும், அதுவும் அதுதான் காமனாக இருக்கும். அங்கேயும் வரும் 6 5 4, ஏன்னா அதில் லாஸ்ட்டாக 4 இருக்கிறனால. ஸோ அது வந்து இ இன்டர்செக்ஷன் எஃப் 6 5 4 இதுதான் காமனாக இருக்கு. ஸோ n of e இன்டர்செக்ஷன் எஃப் வந்து 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் e இன்டர்செக்ஷன் எஃப் வந்து 1 by 216. ஸோ p of e given f கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் e இன்டர்செக்ஷன் எஃப் divided by p of f. ஸோ e இன்டர்செக்ஷன் f இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், p of f இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 by 216 divided by 6 by 216 கேன்சல் ஆகிடும். 1 by 6 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ninth sum. Mother, father and son line up at randomly for a family picture. So sample space இப்படி எடுத்துக்கலாம். Mother, father, son இருக்கலாம். Mother, son, father. அப்புறமா son, father, mother. Son, mother, father. Father, mother, son. Father, son, mother. So 1 2 3 4 5 6 6 outcome இருக்கு. ஸோ n of s வந்து 6. இங்க என்ன கேட்குறாங்கன்னா sun on one end, e வந்து sun on one end. ஸோ sun இங்க வருது, அப்புறமா இங்க வருது. ஸோ அந்த ரெண்டு எடுத்துக்கலாம். mother father son, father mother son. ஸோ n of e வந்து 2. f வந்து father in middle. mother father son, son father mother. mother. ஸோ இது 2. n of f வந்து இதில் 2. p of f வந்து n of f by n of s 2 by 6. ஸோ e intersection f ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்குன்னா, ஸோ இது மதர் ஃபாதர் சன் இதுலேயும் இருக்குது, அதுலேயும் மதர் ஃபாதர் சன் இருக்குது ஈவெண்ட்லேயும். ஸோ அதுதான் காமனாக இருக்குது. மதர் ஃபாதர் சன். n of e intersection f வந்து 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் e intersection f வந்து n of e intersection f divided by n of s. So 1 by 6. So probability of e given f. Probability of e intersection f divided by p of f. 1 by 6 divided by 2 by 6. 6 6 cancel ஆயிடும். So 1 by 2. இதுதான் ஆன்சர்.
Next 10th sum. Black and red dice are rolled. So 2 dice and the sample space எழுதலாம். 2 dice. So ஒன்று வந்து black ஒன்று ரெட்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பாயிண்ட் வந்து இப்படி இருக்கும் 1 1 36 அவுட்கம் நார்மலாக எழுதுறதே எழுதிக்கலாம். பட் இது ஃபஸ்ட்டு டை வந்து black, செகண்ட் டை ரெட். 1,2 1,3 1,4 1,5 1,6. ஸோ 36 அவுட்கம் எழுதணும். 2,2 2,5 2,6 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. ஸோ 36 அவுட்கம்ஸ் இருக்கு. Find the conditional probability of obtaining a sum greater than 9 given that the black die resulted in a 5. So find the conditional probability A. 10th A. Conditional probability of obtaining a sum greater than 9 given that the black die resulted in a 5. So conditional probability அப்படின்றதுனால sum greater than 9 இதை வந்து ஏன்ற ஈவெண்ட்டா எடுத்துக்கணும். given thatன்றது B, the black die resulted in 5 இதை Bன்ற ஈவெண்ட்டா எடுத்துக்கணும். ஸோ A வந்து sum greater than 9 வரதெல்லாம் 5,5ல வரும். அப்புறமா 5,6 6,5 11 வருது, இது 10 வருது, 6,6. ஸோ N of A வந்து இதில் 4. இதில் வந்து N of S வந்து 36 அவுட்கம். அடுத்தது B வந்து given that resulted in black die resulted in 5. black die வந்து ஃபர்ஸ்ட் டை தான் black die. ஸோ இதெல்லாம் வரும் 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6. ஸோ N of B வந்து 6. probability of B வந்து N of B by N of S 6/36. அடுத்தது A intersection B. ரெண்டுத்துலையுமே எது காமனாக இருக்குது அப்படின்னா 6,5 இது வந்து 5,6. ஸோ 5,6 காமனாக இருக்குது, 5,5யும் காமனாக இருக்கு. Five, 6 5,5. So N of A intersection B வந்து 2. probability of A intersection B N of A intersection B N of A intersection B
divided by n of s. A intersection B வந்து 2 by 36. இப்போ வந்து P of A, property of conditional property தான் கேட்குறாங்க. So probability of A given B equal to P of A intersection B divided by P of B. A intersection B வந்து 2 by 36, P of B வந்து 6 by 36. So 36 cancel ஆகிடும். 2 by 6 இது cancel பண்ணால் 3 டேபிளில் போகும். So 1 by 3. இந்த ஆன்சர். Next 10th B. Find the conditional probability of obtaining the sum 8. Sum 8 given that the red die resulted in a number less than 4. So இதில் conditional probability கேட்குறது இங்கே கேட்குறதுனால sum 8 னா இது ஏன்னு வந்து ஏன்ற ஈவெண்ட் எடுத்துக்கணும். given that the red die resulted in a number less than 4, இது bன்ற ஈவெண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ ஏ வந்து sum வந்து 8 இருக்கணும். ஸோ இதிலெல்லாம் 8 வரும். 4,4 அப்படின்னா 8 வருது. 6,2, 2,6, 5,3, 3,5, அவ்வளோதான். ஸோ n of A வந்து இதில் 1, 2, 3, 4, 5. ஸோ B வந்து Bன்ற ஈவெண்ட் வந்து the red die resulted in number less than 4. red die னா first die தான் எடுத்திருக்கோம். less than 4 னா 4 விட கம்மியாக இருக்கணும். ஸோ 1, 2, 1, 1, 1, 1, 2 அந்த மாதிரி 1, 6 வரைக்கும் வரும். அப்புறமா 2, 1, 2, 2, 2, 6 வரைக்கும் இருக்கும். 3, 1, 3, 2, 3, 6 வரைக்கும் இருக்கும். ஸோ n of B வந்து இதில் ஒரு 6, 6, 6 plus 6, 12 plus 6, 18 outcome. ஸோ P of B equal to 18 n of B divided by n of S. 18 by 36. A intersection B. ஸோ இதில் காமனாக இருக்கிறது வந்து இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. 2,6 இருக்கும். 4 ஜாஸ்தியாக இருக்குது. இது இருக்குது 3,5. ஸோ இதெல்லாம் வந்து 2,6, 3,5 இங்கே இருக்குது. ஸோ அதுதான் காமன். 2,6, 3,5. ஸோ n of A intersection B to P of A intersection B equal to n of A intersection B divided by n of S. So conditional probability formula by P of A given B இதுக்கு வந்து P of n of A intersection B இங்கே 2, n of S வந்து 36. So P of A intersection B divided by P of B. P of A intersection B இங்கே கண்டுபிடிச்சிருக்கும். P of B வந்து 18. So 2 by 36 divided by 18 by 36. 36 cancel ஆகிடும். 2 வந்து 9 டேபிள் போ 9 2s are 18. So 1 by 9.
இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.